ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1-4-2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சஷ்டி மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:11 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:32 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் இன்று காலை 7:45 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று மாலை 3:53 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:10 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 12:32 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இன்னைக்கு வியாழக்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய குரு பகவானை வணங்க குறைகள் நீங்கும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதேமாரி இன்னைக்கு சஷ்டி, அற்புதமான ஒரு வளர்பிறை சஷ்டி. சஷ்டி தேய்பிரையாக இருந்தாலும் சரி, வளர்பிறையாக இருந்தாலும் சரி, ரொம்ப விசேஷம். அதுவும் இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமானை வள்ளி தேவசனா சமேத முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை அப்படிங்கிறனால குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும், சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை, வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் புதன், மீன ராசியில் சனி, சூரியன், சுக்கிரன், ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நல்ல பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உயரும் நாள். நீங்கள் கேட்ட உதவி கேட்ட விதத்தில் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கும் கஜகேசரி யோகம் இருக்குது. குருவோட சந்திரன் சேர்றார் 2ஆம் இடத்துல. தனவரவு தாராளமாக வந்து சேரும். நீங்கள் எந்த அளவிற்கு உழைக்கிறீர்களோ அதேமாரி இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறவாளுக்கெல்லாம் ஒரு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு யோகமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடிச்சு எடுத்து விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பர் தான் இன்றைக்கும். ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கொஞ்சம் குழப்பம். ஆனால் உங்கள் இதில் உச்சம் அவர்
ஸோ உச்சமடைந்த சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து இன்னைக்கும் ஒரு அற்புதமான கஜகேசரி யோகத்தை கொடுக்குறார். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதுவும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவெல்லாம் இன்றைக்கி ஜோராக இருக்குது. சந்தோஷமாக இருங்கோ. சரியா? திருஷ்டிப்படாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி குழந்தைகள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பா. படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் சந்தோஷமான செய்தி அருமையாக கிடைக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி கையில் அரிசியை வச்சுக்கோங்க. ஒரு பிடி அரிசி வச்சுட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டினா அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஓம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க? அதை விட இன்னைக்கு ஜோராக இருக்க பொருள் என்ன அப்படின்னா, அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் இருந்து இன்றைக்கும் கஜகேசரி யோகத்தை கொடுக்குறார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உற்சாகமாக இருங்கோ. இன்றைக்கி விருந்து கலிக்கைகளில் கலந்து கொண்டு வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமானது இன்னைக்கு. சரியா? இன்னைக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். திடீர்னு ஒரு ஆன்மீக பயணமோ இல்லை ஏதோ ஒரு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதேமாதிரி உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைக்கி மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதம் அற்புதம் அற்புதம். இன்னைக்கும் சும்மா விட்டுறக்கூடாது. இன்னைக்கு சரியா? இதெல்லாம் வந்து கிடைக்கிற போதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். இந்த நாட்கள் எல்லாம் என்னென்னா, 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவானிலிருந்து கஜகேசரி யோகத்தை அற்புதமாக கொடுக்குறாரு. இன்றைக்கும் அதை பிடிச்சிக்கணும். சரியா? 2 நாள் உட்கார்றோன்னு சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் பிடிச்சிக்கணும். இன்றைக்கி இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் சும்மா அற்புதமாக வேலை செய்வேள், சந்தோஷமாக இருப்பேள். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிறவாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த கடன் உதவி சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வச்சது தான் சட்டம். அற்புதமான ஒரு லாபம் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சான்சஸ் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள் தான். ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல குரு பகவான் சந்திர பகவான் இணைந்து இன்றைக்கும் கஜகேசரி யோகத்தை கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துருவார். வேலை போல அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு. அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பரபரப்பாக இருந்தாலே ஒரு வெற்றி தான். சரியா? அதுமாதிரி மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்து நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. வணங்க வேண்டியது காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நேற்றைய விட இன்னைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட கஜகேசரி யோகத்தை கொடுக்குறார். நேற்றுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் போனதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டீங்க. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும், உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் லாபம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிதிரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுனாலும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சரியா? இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்கோ. அடுத்தபடியாக இன்றைக்கி கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தப்பே கிடையாது. உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சக வியாபாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். அதேமாதிரி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து கஜகேசரி யோகத்தை இன்னைக்கும் கொடுக்குறாரு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 7ஆம் இடத்துல 2 பேரும் சேர்றதே யோகம். அந்த யோகக்காரர்கள் 2 பேருமே சேர்ந்து சுபகிரகங்கள் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். உடல் அளவில் இருந்து வந்த அந்த மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் லாபம் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகிர்வுணர் யோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானிடைந்து கஜகேசரி யோகத்தை கொடுக்குறாருனாலும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அதுவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனக்காரகன் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியே எடுத்தோம் கவிழ்த்தோம்னு கடனை கொடுத்துட்டு மாட்டின்னு முழிக்கப்படாது. சரியா? அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பேசுகிற வார்த்தைகள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சில சூழ்நிலைகள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி
தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இந்த கஜகேசரி யோகத்தை முழுமையாக இன்றைக்கி அனுபவிக்க போகிறீங்க. இன்றைக்கும் நேற்றுக்கு அனுபவிச்சல சந்தோஷமாக இருந்தேல, கண்டிப்பாக இன்றைக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறது விசேஷம். குருவோட சந்திர பகவானும் சேர்த்து விடுறார். குரு பகவான் 9ஆம் பாரே உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கஜகேசரி யோகம் முழுமையாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறது. அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். ஆன்மீக பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும். புதிய உத்தியோகம் தேடும் குழந்தைகளுக்கு புதிய உத்தியோகம் அருமையாக வந்து சேரும். அதேபோல் புதிய தொழில் தொடங்க எண்ணம் அருமையாக நிறைவேறும். இருக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இணைந்து இன்றைக்கும் கஜகேசரி யோகத்தை கொடுக்குறார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அதேபோல் ரொம்ப நாளாக வீடு மனை வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக அமையும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். அதேபோல் அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை பெற்று மகிழ்வார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? முயற்சிகள் பலிதமாகும் நாள். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து உங்கள் ராசிநாதனோடு இணைந்து அற்புதமான ஒரு தைரியத்தை கொடுக்க போகிறார். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யணும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.